2026 காலகட்டத்தில் பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் பிபிசி மூடப்படும் நிலைக்கு செல்கிறது. பயங்கரமான நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. ஹமாஸ் இஸ்ரேல் போரில் தவறான செய்தி வெளியிட்டதால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஸ்பான்சர்களும் நிகழ்ச்சிகளும் விலகியுள்ளன. பல சேனல்கள், அவர்களின் சேனல்களை கேரி செய்யும் பிற கேரியர்கள் கூட விலகியுள்ளனர். பிபிசியின் பார்வையாளர் எண்ணிக்கை பயங்கரமாக குறைந்துள்ளது. முன்பு குறிப்பிட்டது போல் பிபிசியில் ஊடுருவியுள்ள ஏராளமான சூடோ அறிவாளிகள் மற்றும் பிரச்சனைகள் பிரிட்டனில் பெரும் சிக்கலாக மாறியுள்ளது. லேபர் கட்சி மற்றும் கன்சர்வேட்டிவ் யூகே ஃபாரஸ்ட் கட்சியினர் கூட பிரிட்டிஷ் அரசாங்கம் கிராண்ட் கொடுக்கக்கூடாது என்று கூறத் தொடங்கியுள்ளனர். அவர்களின் டாக்குமெண்டரிகள் மிகவும் தவறாக சார்புடையதாகவும் ஒரு குறிப்பிட்ட பயங்கரவாத குழுக்களுக்கு ஆதரவாகவும் உள்ளன. இது பிபிசிக்கு மேலும் முன்னேற முடியாது என்பதை பிரதிபலிக்கிறது. மற்றொரு முக்கியமான காரணி உள்ளது. பிபிசிக்கு நிதி வருவது எண்ணெய் பணக்காரர்களான பயங்கரவாத நாடுகளில் இருந்தே. கத்தாரில் தோஹா டாக்ஸ், தோஹா ரவுண்ட்ஸ் என்ற நிகழ்ச்சி இருந்தது. முன்பு கத்தார் இதில் பெரும் முதலீடு செய்திருந்தது. பின்னர் பிபிசி மேலாண்மை மற்றும் அரசாங்கத்தின் அழுத்தத்தால் அது நிறுத்தப்பட்டது. ஏறக்குறைய 2000 பிபிசி ஊழியர்களை வேலையிலிருந்து நீக்கியுள்ளனர். இப்போது ஏறக்குறைய 1500 ஊழியர்களை நீக்கப் போகிறார்கள். ஏனெனில் நிதி பற்றாக்குறை காரணமாக சம்பளம் பல இடங்களில் தடைபடுகிறது. பல நாடுகளுக்கு கொடுக்க வேண்டிய லைசன்ஸ் கட்டணத்திற்கும் நிதி போதுமானதாக இல்லை. பிபிசி போன்ற நீண்ட வரலாறு கொண்ட பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் தொலைக்காட்சி நிறுத்தப்படுவதற்கு அதிக நேரம் ஆகாது. உலகம் முழுவதும் மக்கள் பிபிசியின் நம்பகத்தன்மையை மிகவும் மரியாதையுடன் கருதியது. ஆனால் அதற்குள் ஆன்டிசெமிட்டிக் நிகழ்வுகள், யூதர்களுக்கு எதிரான பெரிய பிரச்சனைகளை பிபிசி வேண்டுமென்றே செய்தியாக்கத் தொடங்கியது. ஆஸ்திரேலியா, ஐரோப்பிய நாடுகள் உள்ளிட்ட பல நாடுகளில் இந்த நிகழ்வுகள் நடந்தபோது பிபிசி தனது வரலாற்றில் முதல் முறையாக யூத சமூகத்திற்கு எதிராக செய்திகளையும் நியூஸ் கேப்சூல்களையும் வெளியிட்டது. இது லண்டனில் பெரும் பிரச்சனையாக மாறியது. லண்டனில் ஒரு பெரும் சீர்திருத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக பிபிசியை அரசாங்க அழுத்தம் மற்றும் ஆட்சி செய்யும் லேபர் கட்சி, எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ், யூகே ரிஃபார்ம் கட்சி உள்ளிட்டவை ஒன்றிணைந்து கட்டுப்படுத்துகின்றன. உலகளவில் அமெரிக்காவின் அழுத்தமும் உள்ளது. ஏனெனில் அவர்கள் ஹமாஸ் மற்றும் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். ஹிஸ்புல்லா, ஹூதிகள் போன்றவர்களுக்கும் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். ஆனால் இப்போது அவர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளனர். ஏனெனில் இந்த டெலிவிஷன் சேனல் முன்னேற வேண்டும் என்றால் இந்த வழியில் செல்ல முடியாது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். ஆனால் எல்லாம் முடிந்த பிறகுதான் நாம் புரிந்து கொள்கிறோம். நிதி மற்றும் ஸ்பான்சர்ஷிப்பில் பெரும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. ஸ்பான்சர்கள் விலகுகின்றனர். பார்வையாளர் எண்ணிக்கை கூர்மையாக குறைகிறது. ஸ்ட்ரீமிங் பெரும் நட்டத்தில் உள்ளது. இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு பிபிசி எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது சந்தேகத்திற்குரியது. இனி தொடர்ந்தாலும் மிகவும் குறைந்த ஊழியர்களுடன் மட்டுமே இருக்கும். ஹமாஸ் மற்றும் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக இருப்பதை மாற்றிக்கொண்டாலன்றி பிபிசி தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முடியாது. ஏனெனில் அல் ஜசீரா பார்க்கும் பார்வையாளர்கள் தான் பிபிசியையும் பார்க்கிறார்கள். இதை கூட மேலாண்மை புரிந்து கொண்டது. ஏனெனில் மேலாண்மையில் முழுவதும் இஸ்லாமிய பயங்கரவாத ஆதரவாளர்கள் உள்ளனர். லேபர் கட்சி முன்பு பெரும் முட்டாள்தனம் காட்டியது. அதிகாரம் முடியும் நேரத்தில் இப்படிப்பட்ட பலரை நியமித்தது. அதனால்தான் இப்போது இந்த அமைப்பு முழுமையாக ஹேண்டிகேப்டாக மாறியுள்ளது. எப்படி முன்னேறும்? பிபிசி என்ற அமைப்பில் பணியாற்றிய பலரை நான் அறிவேன். பலர் இதை வெறுத்துவிட்டு வெளியேறியுள்ளனர். ஏனெனில் அதை ஒரு ப்ரோ டெரரிஸ்ட், ப்ரோ இஸ்லாமிக் அமைப்பாக மாற்ற முயற்சித்தனர். அவர்களுக்கு மிகவும் நல்ல செய்தி வருகிறது. ஏனெனில் நிதி பற்றாக்குறையால் பல இடங்களில் பெரும் தொகை கொடுக்க முடியாத நிலை உள்ளது. ஏறக்குறைய 250 மில்லியன் யூகே பவுண்டுகள் இருந்தால்தான் அவர்கள் இந்த ஆண்டு கூட தொடர முடியும். இந்த நிதி பற்றாக்குறையின் போதுதான் மற்ற விளம்பரதாரர்களும் ஸ்பான்சர்களும் முழுவதுமாக விலகுகின்றனர். இந்த நெருக்கடியில் பிபிசி எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பதை நாம் கூற முடியாது. அவர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள், எந்த வழியில் இது நடக்கும் என்பதை பின்னர் புரிந்து கொள்ளலாம்.